ஹாய் காய்ஸ், நம்ம த மெமரி வச்சாங்க சொல்லோ லவ்லிங்கில் சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாழ்க்கையின் அமிர்தத்துக்கான 3 பொருட்கள் கிடைச்சிருச்சு. இன்னும் 1 கிடைச்சா போதும். டீமன் மனார்கோட சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம். நான் அந்த செயல் இறங்கும் போது முழுமையா தயாரா இருக்கணும். டீமன்ஸ் கேசலுக்கு போனதுனால ஓரளவுக்கு என்னோட லெவல் அதிகமாயிருக்கு. இப்போ என்ன பவர்ல ஏறணும்னு தெரியல. அதிகாரப்பூர்வமான ஒரு ஈரங்கர் தான். நான் வலிமையா மாறலாம், ஆனா அந்த தரவரிசையோட உயர்மட்ட ரைட்ஸ்ல பங்கேற்றுக்க முடியாது. இனி நடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த உண்மையை ரொம்ப நாளைக்கு ரகசியமா வச்சுக்க முடியாது. என்னோட ஹண்டர் தரவரிசையை மறுமதிப்பீடு செய்ய போறேன். அது யாருக்குமே லீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு எந்த மாதிரியான ஆட்களை வேலைக்கு எடுக்க போறாங்கன்னு இவர் பார்க்க சி ரேங்க் மாதிரி இருக்காரு, இவரு இ ரேங்க் மாதிரி இருக்காரு. அதை தவிர பார்த்து சொல்ல முடியும். சொல்லுங்க, நான் யூனிவோ பேசுறேன். சார், நான் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்ல இருந்து கிச்சல் பேசுறேன். சரி, நான் என்ன செய்யணும்? அவர் இங்க இருக்காரு. நம்மால திரும்ப சொல்லுங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும். அண்டர்சன் தன்னோட தரவரிசையை மறுமதிப்பீடு தயவு செஞ்சு இந்த பக்கம் வாங்க. கண்டிப்பா. சரி, இப்பவே நான் அங்க போறேன். ஐயா, உள்ள வந்த இடமே அது வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை சொல்ல போனா இந்த மதிப்பீடு ரொம்ப எளிமையானது. நான் பணம் சம்பாதிக்க என்னோட ஹண்டர் தரவரிசைய வருஷப்படுத்தணும். அது மூலமா என் முன்னாள் மனைவியும் என் மகளும் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அங்க பாருங்க. டே ரேங்க் இல்ல அதுக்கு மேல உங்களுக்கு கிடைச்சா கில்டுல இருந்து ஆளுங்க வந்து உங்ககிட்ட டீடைலா பேசுவாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க ஈ ரேங்கரா இல்லாம இருந்தா நல்ல விஷயம் தான். ஈராங்கரா இல்லாத வர நல்ல விஷயமா? அடுத்து வாங்க. வர உங்க பேரை நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? ஜின்வு. விஷயம்லாம் இருக்குமா? மறு மதிப்பீடு தானே? ஆமா. இந்த ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி மாதிரி இருக்கும். அதனால தயவு செஞ்சு உங்க கைகளை பிளாக் கிறிஸ்டல் மேல வச்சு வெயிட் பண்ணுங்க. தாங்குமா? என்ன எரரா போச்சு. மணிக்கணம் திரும்ப கை வைக்கிறீங்களா? கண்டிப்பா. அத்தா மிஷின் போயிடாத்தா. விசித்திரமா இருக்கே. என்னாச்சு? என்ன பிரச்சனை? சீஃப், ஏதோ வித்தியாசமா இருக்கு. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா மதிப்பிடவே முடியல. அது எப்படி நடக்கும்? கொஞ்சம் நான் பாக்குறேன். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. சீஃப், நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சிஸ்டம் எரர் கிடையாது. இவரை மதிப்பிடவே முடியாதுன்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கயோ ஒரு காரணத்தால அளவிடவே முடியாத அளவுக்கு அதிக மந்திர சக்தி இருக்குன்னு அர்த்தம். நிஜமாவா? ஆமா. இந்த நாட்டிலேயே 10வது நபர் இவர்தான். எஸ் ரேங்கர். இதுக்கு முன்னாடி விங் டான்ஸ் பத்தி ஏதாவது செய்தி இருக்கா? உளவுத்துறை அவங்க பிரேத பரிசோதனையை தொடங்கினாங்க. என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக பயாலஜி அப்புறம் ட்ரேஸ் மேஜிக் பவர் லெவல்ஸை கடந்த கால எக்ஸாம்பிள்ஸோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இருந்தாலும் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். எனக்கு நல்லாவே புரியுதா. சமீபத்துல நிறைய விஷயங்கள் விசித்திரமா நடந்துச்சு. உதாரணத்துக்கு ரெட் கேட் கூட நம்ம சொல்லலாம். ஒயிட் டைகர் கில்ட் ரெய்ட்ல பங்கேற்ற ஒரு வெளிநபர் டஞ்சன் பாஸ உண்மையிலேயே அடிச்சாரா? யார் அந்த நபர்? விசாரணை நடக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். முழு நேரமும் நான் அங்க இல்ல, அதனால டீடைல்ஸ் சரியா தெரியாது. இது அவமானமா இல்ல? ஓ, அங்க லாபில என்னமோ நடக்குது போல இருக்கு. மதிப்பீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளித்தெழுந்தவர் பிரச்சனை பண்றாருன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு பாக்குறேன். நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த ஆள் யாருன்னு பார்க்க நானும் யாருக்கு நீங்க ஷாக்கு தான். என்ன அவரை மதிப்பிட முடியலையா? சீரியஸாவா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்து நான் பார்த்ததே இல்ல. என்னால இதை நம்பவே முடியல. இது எப்படி நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு முன்னாடி 9 பேர் தான். நீங்க கொஞ்சம் ஆபீஸ் ரூம் வாங்க. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. மேனேஜர் ஆன் சொன்ன மாதிரி தான் இருக்கு. நான் தான் முதல்ல அவர்கிட்ட பேசுறேன். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்டேட்டட் லைசன்ஸ் கிடைக்கும். ஏதாவது பிரச்சனையா? ஏய், அங்க பாரு. ஹண்டர்ஸ் கில்டோட தலைவர் ஜாங் வராரு. நெருப்பு மந்திரத்தோட உச்சத்துல நிக்கிற இவரை
எல்லாரும் அல்டிமேட் வெப்பனை கூப்பிடுவாங்க. அது என் பழைய நிக்நேம்க்கு எதிரானது. இந்த ஆரா என்னோட குழப்பத்தை நல்லாவே விளக்குது. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என்னை எல்லாருமே சாங்னு கூப்பிடுவாங்க. நான் ஹண்டர்ஸ் கில்டோட பிரதிநிதியா இருக்கேன். நீங்க கில்ட பத்தி ஏதாவது முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க பிஸியா இல்லைன்னா நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? நான் போகணும். இவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? கில்டு மாஸ்டரையே கண்டுக்காம போறாரு. இங்க பாருங்க பூ, நான் ஹண்டர்ஸ் கில்ட சேர்ந்த சாங்னு அவர்கிட்ட தெளிவா சொன்னல. ஆமா, சந்தேகமே இல்லை. அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. எனக்குள்ள ஆணவம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஹண்டர் சங் அப்படின்னா அது உண்மைதான். அவன் எந்த ஒரு தடயமும் இல்லாம கிளம்பி போயிட்டான். ஒருவேளை கொலைகாரனா இருப்பானோ? பிரசிடென்ட் பீக், பிரசிடென்ட், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஒயிட் டைகர் அலுவலகம் இங்க ஒன்றும் பக்கத்துல இல்ல. அப்படி இருந்தும் மூச்சு திணற அங்கிருந்து ஓடி வந்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். ஜாக்பாட். போயிட்டே இருந்துட்டாரு. ரெட் கேட்டை திறந்த வெளியாளு இவனாதான் இருக்க முடியும். ஜாவ் நீங்களா? யாரோட யார் பெருசு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் முழிக்கிறாங்க. இந்த விஷயம் இப்ப காத்து மாதிரி பரவ ஆரம்பிக்கும். அம்மா எப்ப வேணாலும் கண்முழிக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, பொறுத்துக்கோங்க. இவ்வளவு நாளா என்னோட கண்கள் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க. கண்காணிப்பு குழுவோட வேலை ஹண்டர்ஸை கண்டுபிடிச்சு சட்டத்தை மீறினவங்களை தண்டிக்கிறது. பொதுவா என்னோட கணிப்பு தப்பாகாதானா இந்த முறை எனக்கு கண்காணிப்பு தேவையா? ஒரு குற்றவாளி மாதிரி இருக்காத. ஹண்டர்ஸ் தொடர்பான சம்பவங்களை கையாளக்கூடிய ஒரே குழு கண்காணிப்பு குழு தான். ஆனா எஸ் ரேங்கர்ஸை கையாளும் போது நாங்களே பவர்லெஸ்ஸா தான் இருப்போம். உங்களை சந்திக்க ஒருத்தர் விரும்புறாரு, ஹண்டர் சாங். இங்கே வந்துட்டாரா? இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னோட பேரு கன் ஹி. நான் ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட சேர்மனா இருக்கேன். முதல்ல உங்களோட எஸ் ரேங்க் தரவரிசை மதிப்பீட்டுக்கு வாழ்த்துக்கள். இந்த கட்டத்துல மறு மதிப்பீடுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். நீங்க தரவரிசையிலிருந்து வெளியேறினது உறுதி செய்யப்பட்ட பிறகு எஸ் ரேங்க்ல இருக்கீங்க. அப்ப எதுக்கு கவலைப்படணும்? இந்த முறையான மறு மதிப்பீட்டால இது ஒரு சலுகை காலம்னு தான் சொல்லணும். இது உங்களை மாதிரி நபர்களை தொடர்பு கொள்றதுக்கு அனுமதிக்குது. துரதிர்ஷ்டவசமா எங்களோட அசோசியேஷன்ல ரொம்ப திறமையான ஹண்டர்ஸ் இல்ல. சம்பளம் இல்ல புகழோட அடிப்படையில பெரிய கில்ட்ஸோட எங்களால போட்டி போட முடியாது. மேனேஜர் ஊ எங்களோட உயர்மட்ட ஹண்டர்ஸ்ல ஒருத்தர். அவரும் ஏ ரேங்கர் மட்டும்தான். நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். நீங்க எங்களோட வந்து சேர்ந்தீங்கன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்க அசோசியேஷன்ல உங்களுக்கு ஒரு முக்கிய பதவியை என்னால உருவாக்கி தர முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஆதரவா இருக்கிறது அரசாங்கம் இல்ல, மாய மிருகங்கள் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிற ஹண்டர்ஸ் தான். இதோட மைய கரு 5 பெரிய கில்டுகள். ஒரு வகையில இது 5 பெரிய டைனோசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நுட்பமான முட்டுக்கட்டையை பராமரிக்கிற மாதிரி. ஆனா நீங்க அதுல ஏதாவது ஒண்ணுல சேர்ந்தா அந்த சமநிலை அப்படியே சரிஞ்சிடும். ஹண்டர்ஸ் அசோசியேஷன் சக்தி அவங்கள தடுக்கிற வகையில தேசத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு 6வது சக்தி அடிப்படையில. அதுக்காக தான் நான் சேரணுமா? இந்த வேலைக்கு நிச்சயமா உங்களுக்கு பலம் இருக்கணும். ஒருவேளை ஒரு நாளா கூட இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். அசோசியேஷன்ல வேலைங்கிறது அடிப்படையில் ஒரு உத்தரவாதமான வேலையா இருக்கும். சேர்மன் கோவிட சில்வாக்குள்ளவங்க வேற யாராவது இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. குறிப்பா அரசாங்கத்திலையும் பத்திரிகையிலையும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு அற்புதமான ஹண்டர். இந்த நாட்டுடைய முதல் எஸ் ரேங்க் ஹண்டர். அவருக்கு அபாரமான மந்திர சக்தியும் 80 வயசுக்கு மேற்பட்டவர்னு நம்ப முடியாத அளவுக்கு உடல் வலிமையும் இருக்கு. அவர் ரிட்டையர் ஆனாலும் நான் முன்னேற முயற்சி செய்யும் போதும் அவர் எனக்கு சமமா தான் இருக்காரு. ஒருவேளை அவர் கொடுக்கிற இந்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டா என்னோட வாழ்க்கை மாறும்.
என்னதான் ஜாயின் ஆக போகிறான். என்ன நினைக்கிறீங்க ஹண்டர் சங்? என்ன மன்னிச்சிருங்க, இந்த வாய்ப்பை ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாம் பணத்துல தான் முடியும்னு நினைக்கிறேன். நான் ஃபைட் பண்ண நினைக்கிறேன் சார். நீங்க சொல்றது யோசிச்சது வேறையா இருக்கு, ஃபைட் பண்ற விஷயத்தை சொல்றது பத்தி. வேறையா இருக்கு. ஆமா, எனக்கு டன்ஜன்ஸ்ல ஃபைட் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். நம்பவே முடியல. இவன் பொய் சொல்லலன்னு இவன் கண்கள்லயே தெரியுது. நான் இப்படி ஒரு உணர்வை உணர்ந்து எத்தனை வருஷங்களாச்சு. என் இதயத்துல இப்பவும் இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. நான் 20 வயசுல இருந்திருந்தா இல்ல 10 வயசு சின்னவனா இருந்திருந்தா இவனை மாதிரி ஒருத்தனை ஒதுக்கி வச்சிருக்க முடியும். எனக்கு புரியுது. இந்த விஷயத்துல உங்களை நான் வற்புறுத்த மாட்டேன். என் தங்கச்சி வீட்டுல தனியா இருக்கா. நான் இப்போ கிளம்பணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஜின்வு. மேபி அவங்க அம்மாவுக்கு அந்த விஷயம் முடிச்சுதா எனக்கு ஓகே வயசாயிடுச்சுன்னு சொல்லிருப்பாங்க. நான் வருத்தப்பட்ட நாட்கள் எனக்கு நல்ல நினைவில் இருக்கு. எஸ் ரேங்க் ஹீலரால கூட என் சரிவை சரி பண்ண முடியல. இன்னைக்கு என்னோட எல்லா ஸ்கெடியூலையும் கேன்சல் பண்ணுங்க. என்னோட இந்த உணர்வை சீர்குலைக்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேனேஜர் ஊ, இன்னைக்கு என் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிட வரீங்களா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கலந்துக்க விரும்பல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் குடிக்காம இருக்கிறத நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அசோசியேஷன் பெரும்பாலும் டி அப்புறம் ஈராங் டன்ஜன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுது. நான் அம்மாவை குணப்படுத்தணும்னா சீக்கிரமா என்னோட நிலையை நான் உயர்த்திக்கணும். நேரத்தை வீணடிக்க கூடாது. என்னால தொடர்ந்து முன்னேற முடியும். அதான் அவங்க அம்மா அதை முடிக்கணும். தம்பி எப்படி படுக்க போட்டாங்களே, அவங்ககிட்ட போய் வாய விட்டு. என்ன நலம் விசாரிக்கலாம் நீங்க வந்தீங்களா டெபுட்டி சீஃப்? உங்களை நேர்ல பார்த்து சில கேள்விகள் கேட்கலான்னு பார்த்தேன். நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன சங்குன்றவன் உண்மையிலேயே ஒரு மேஜிக் பீஸ்ட் தானே? ஐயா அவங்க ஆள் இப்படி படுத்து கிடக்கிறாரு. பார்க்க உங்களுக்கு மனுஷன் மாதிரி தெரிஞ்சானா? ஆனா அவனை பார்க்க எனக்கு ஒரு மிருகம் மாதிரி தெரிஞ்சது. சரி, சீக்கிரமா குணமாகறதுல கவனம் செலுத்துங்க. டிஸ்சார்ஜ் ஆன உடனே கமாண்ட் சென்டருக்கு வாங்க. அவன் எங்க இருக்கான்? கமாண்ட் சென்டர் ட்ராக் பண்ணிட்டு இருக்க. அதுவும் இல்லாம உன்னை அடிக்க முடிஞ்ச ஒருத்தனை அவங்களால கூட்டிட்டு வர முடியுமா தான் சந்தேகமா இருக்க. எப்படி ஆன்சர் தெரிஞ்சே போறீங்க. என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இரு, அதுதான் உனக்கு நல்லது. ஒருவேளை நீ அப்படி பண்ணல, மரணத்தாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. இது எவ்வளவு பெரிய அவமானம். காப்பாற்ற முடியாதா? அவன் என்ன அச்சுறுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறானா? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு கியர் இருந்தா மட்டும் போதும். இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்களை நசுக்கிறதுக்கான கியர் அது. கலை பொருட்கள் மனிதனால உருவாக்கப்பட்ட நினைவு சின்னங்களை கொடுக்கிற ஒரு சொல். ஆனா ஹண்டர்ஸ் உலகத்துல அந்த பொருட்களை அனுபவம் மிக்க கை தேர்ந்தவர்களால கூட தயாரிக்க முடியாது. ஹண்டர்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வரதால அது எல்லாத்தையும் ஆன்லைன் ஏலத்திலேயே பார்க்க முடியும். ஏன் எல்லாமே இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு? நான் டீமன்ஸ் கேசலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா கேர்ஸும் என்கிட்ட இருக்கணும். ஆனா இந்த ஸ்டோர்ல இருக்கிற எதுவுமே பயன்படுற மாதிரி தெரியல. அவரேஸோட ஸ்பீரை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், என்னால் அதை விற்க முடியும். இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கியர்ஸ் எல்லாம் 20-30% அதிக செயல்திறனோட இருக்கு. ஆனா இந்த ஸ்பியர் மேஜிக்கை அதிக டேமேஜ் ஆக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ கண்டிப்பா அதுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஆனா என்ன மாதிரி ஒரு ஈரான் கிட்ட இது எப்படி இருக்குன்னு கேள்வி வருமே. அது எங்கிருந்து வந்திருக்குன்னு மக்கள் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. ஒருவேளை நான் ஈரான் கேட்டுக்குள்ள போனா அதை ஒரு சாக்கா சொல்லலாம். ஆனா ஒரு ஈரான் என்னால அப்படி ஒரு ரைட்ல சேர முடியாது. எவ்வளவு யோசிக்கின்றது. ஏன்னா உண்மையிலேயே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டேட்டாவா? அவனோட போட்டோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு, குழந்தை மாதிரி இருக்கான். அவனோட உண்மையான தரவரிசையை பொய்யாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கா? அவர் பலமுறை காயப்பட்டதாக இங்க பதிவு செய்யப்பட்டிருக்க, அதனால அது சாத்தியமில்ல. இவ்வளவு சோதனைகளுக்கு அப்புறமும் அவன் தாக்கு பிடிச்சதை என்னால நம்பவே முடியல. அவங்க அம்மாவோட எட்டர்னல் ஸ்லீப் ட்ரீட்மெண்ட்டையும் தங்கச்சியோட படிப்பையும் பாத்துக்கிறாரு. அவரோட வருமானத்துல தான் அவரோட குடும்பமே நடக்குது. இப்பெல்லாம் இளைஞர்கள் கிட்ட அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கவே முடியாது.
ஒரு தகவல் ஒரு போன வந்திருக்கு. பையன். ஹண்டர் சங் ஒரு ஹண்டர் ஸ்கில் ரைட் டீம்ல சேர்ந்திருக்காரு. அப்போ அவன் சொன்னதுக்கு மாற்றா ஒரு லாபகரமான போனஸ் மூலமா அவன் ஈர்க்கப்பட்டிருக்கான். ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா ஹண்டர் சங் ஒரு மைனிங் டீம்ல சேர்ந்திருக்காரு. எனது மைனிங் டீமா? ஆமா. அவனை கணிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல? அப்படின்னா நீ ரேங்கரா? ஆமா. இதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சிருக்கியா? இதுதான் முதல் தடவை. ஏற்கனவே இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஃபிட்னஸ் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டர் சங், உங்களை மாதிரி நிறைய ஆளுங்க எங்ககிட்ட இருக்காங்க. அதனால கடுமையா உழைக்கணும், புரியுதா? சரி. இன்னைக்கு பாப்பீங்க சார் உழைப்பன. டஞ்சன்ஸ்ல நடக்கிற பெரிய சோதனைகளுக்கு குறிப்பிட்ட அளவுல நிபுணத்துவம் தேவைப்படும். உங்ககிட்ட மேஜிக் பீஸ்டை எதிர்க்க ஸ்ட்ரைக் டீம் இருக்கு. மனா கிறிஸ்டல்ஸை சேகரிக்கிற மைனிங் டீமும் இருக்கு. அதே மாதிரி மிருக சடலங்களை சுத்தம் செய்யற குழுவும் இருக்கு. இத்தனை பேர் வேலை செஞ்சாலும் அதுக்கேற்ற லாபமும் இருக்கு. இந்த டஞ்சனுக்குள்ள பெருசா ஏதாவது இருக்கும். சரி, பின்னாடி வாங்க. வெளிச்சத்தை பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி தெரியல. ஓய் சாம்பல் கூட மிஞ்சாதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் யாருன்னு காட்டுறேன். ஓ வர்ற மாதிரி இது. அந்த சடலங்களை முழுமையா எரிச்சிட்டா அது பயன் தராது. அதனால அதை மிதமா வச்சுக்க முயற்சி பண்ண. அது பக்கத்துல இருக்கிற பெரும்பாலான எதிரிகளை கவனிச்சுக்கும். நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம். நம்மள ஒருத்தருக்கு ஸ்மெல் பண்ற சக்தி அதிகம் தெரியும். அதனால எரிஞ்சிட்டு இருக்கிற மிருகங்களை பத்தி கவலைப்படாதீங்க. வெளியில வராங்க. அப்ப டஞ்சன் பாஸ் தவிர மத்த எல்லாமே இறந்துருச்சா? நேத்து அவரை பார்த்தப்போ அவர் ரொம்ப வலிமையானவர்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா எல்லாரும் ஈரான் கேட்ல இருந்து ஒரு கீரல் கூட இல்லாம வெளியே வருது அவங்களோட பலத்தை காட்டுறதுக்காக தான். ஓ, ஹண்டர்ஸ் கில்டோட இரண்டாவது அதிகாரியும் இங்க இருக்காங்க. அது அவதான். ஹண்டர்ஸ் கில்டோட துணைக்குழு தலைவி, இந்த நாட்டுடைய 9th ரேங்க் ஹண்டர். ஓ இவதான் 9th. ஹேச்சா டான்சர். என்னால நம்ப முடியல. உலகத்துல எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆளா இருக்குன்னு என்னை யோசிக்க வைக்குது. என்னால நம்ப முடியாத ஏதோ ஒண்ணு என்னால உணர முடியுது. இது என் கற்பனையா? ஒரு நிமிஷம் சேர்மன் கோயிங் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ அந்த மாதிரி இங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் நினைச்சதை விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கா. சரி, ரொம்ப ரொம்ப உள்ள போங்க. ஸ்ட்ரைக் டீம் உடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மைனிங் அப்புறம் கலெக்ஷன் டீம்ஸ் தான் உள்ள போகணும். சீக்கிரம் எல்லாரும் வேலையை பாருங்க. டஞ்சனோட ஆழத்துல இருந்து ஒரு மேஜிக் பீஸ்டோட சிக்னல் வருது. கண்டிப்பா அது ஈரான் டஞ்சனுடைய பாஸா தான் இருக்கும். இது நான் டீமன்ஸ் கேசல்ல உணர்ந்த வால்கன் அப்புறம் மெட்டிஸை விட வலிமையானது. ஒரு ஈரான் பாஸ் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். ஏய், கேட்டியாத? புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் ஒரு ஈராங்கா. ஈராக்கிறா? என்ன விளையாடுறீங்க? நம்ம முதலாளி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு? எங்க போனாலும் ஈராங்கர்ஸ மட்டும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு இதை இப்படியே விடக்கூடாது. சீக்கிரமா கிளம்பலாம். இந்த இடத்துல ரொம்ப இறுக்கமா இருக்கு. நீ சும்மா இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க கூடாது. சொல்லுது கேட்கலையா? இல்ல, போங்க சார். தயவு செஞ்சு நீங்க உங்க நேரத்தை எடுத்துக்கங்க. இவன் நிஜமாவே ஈராங்கர் தானா? சீஃப், ஒரு சந்தேகம். இவர் உண்மையிலேயே ஒரு ஈராங்கர் தானா? ஆமா. அவர் அடிக்குது பார்க்க இருக்காரு. மிஸ்டர் சங், நம்மள மாதிரி ப்ளூ காலர் வீரர்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசுன்னு தான் தோணுது. ஓகே, இப்போ இடைவேளை நேரம். போய் நாம சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரலாம். சரி மிஸ்டர் சங், வேலையை அப்புறம் பார்க்கலாம், வாங்க. நான் முதல்ல இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் போக வேண்டாம், புரியுதா? கண்டிப்பா. உள்ள போகணும். அதுதான் வந்ததே. ஒரு வழியை விட்டா போதுன்னு வர்றான். இந்த வாய்ப்பை நழுவ விட்டக்கூடாது.
1 மணி நேரத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உள்ள போய் பார்ப்போம். பிளானிங். இதுதான் பாஸோடைய அறையா இருக்கும். கண்டிப்பா இது மெட்டிஸை விட வலிமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த பாஸ் அப்படி பண்ணா கேட் மூடிடும். ஹண்டர்ஸ் கில்டுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இருந்தாலும் ஒரு சின்ன காயம் பெரிய வலியை ஏற்படுத்தாத. நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவடாவ அந்த பொண்ணா? நீ எதுக்குமா வந்த உள்ள? நான் திரும்பவும் கேக்குறேன், நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எபிசோட் சூப்பராக போச்சுங்க. பட் நம்ம ஆளோட பவர் செக் பண்ணுற இடத்துல தான் வந்து பயங்கரமாக போச்சு. நான் மிஷின்லாம் வெடிச்சிருமா அப்படின்னு நினச்சேன். இல்லை, எரராகி ஏதோ தப்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எல்லாருக்குமே ஷாக். எல்லாரும் அங்கே பதறி ஓடி வந்துனுங்கிறாங்க. இவன் நம்ம பக்கம் இழுக்கணும், ஐயோ அந்த பக்கம் போகணுன்றது. நம்ம ஹீரோக்கு இவ்வளோ போட்டின்றது. பட் நம்ம ஹீரோ தாட்லாம் ஃபுல்லாக வேறு. எங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்றது முதல் படியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆஃபர், அதெல்லாம் உள்ள அவ்வளோ ஆசைங்க இருக்குது. ஆனாலும் இதை ஃபஸ்ட்டு முடிக்கணுன்றதுனால எல்லாத்தையுமே மூடி மாச்சிட்டு இங்கே அவன் பாட்டுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். பட் இது எல்லாருக்கும் குழப்பத்தான் கொடுக்கும். இவன் என்னடா பண்ணுறான், இவன் என்னென்னமோ சொல்கிறான், எல்லாம் வேணான்ட்டு இவன் இது இறங்குறானா இவனை புரிஞ்சிக்கவே முடியலன்றது நம்மளுக்கே அப்படி தான் இருக்குது. அவனை போய் தெரியாதவங்களுக்கு அப்படி தானே ஃபீல் இருக்கும். பட் அவனுக்குள்ளே மனசில் ஓடுறது வேறு. அது முடிஞ்சிச்சுன்னா ஆள் வேறமே ஆகிடுவான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அதே மாதிரி இவன் 9th S ரேங்கர். இவன் அநியாயங்க. போகும்போதே கெஸ் பண்ணிட்டான் இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. சரி போயிட்டா அப்படி பார்த்தா திரும்ப வரா. ரொம்ப ஷார்ப்பாகிறா. அநியாயத்துக்கு ஷார்ப்பாகிறவ. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எது நினைச்சாலுமே அது ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா நல்ல பவர் ஏற்றிட்டு ஃபுல்லாக போகலாம். ஆசை இருந்தாலும் அதை கரெக்டாக இது பண்ணிட்டு போகலான்றது நினைக்கிறாங்க. பர்டிகுலராக இந்த சீன் பார்க்கறது எனக்கு KGF பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளே வர்றது, கொடை எடுத்து வெட்டினது, ஆளுங்க போனது, 10 செகண்ட் டைம் ஃபுட்டு, அதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த சீன் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. பட் மாட்டிக்கிட்டாரு. அண்ட் வந்து அந்த ஜெயில் கைதி சங் அவர் வந்து டவுட்டடாகவே இருக்கு. எங்கள் சீசன் 1லேயோ இல்லை ட்ரைலரில் எங்கே பார்த்தோன்றது நான் மறந்துட்டேனான்னு தெரில. பட் பேர் அங்கே சங்குன்னு இருக்குது. நம்ம ஹீரோக்கும் அதான்றப்போ அவர் தான் அப்பாவாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வயசு ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவாக தெரியல. பட் அந்த டவுட்டட் இருக்குல்ல, ஒரு இதுவாக இருக்கலாம். இப்போ இவனுக்கு என்ன 24 அந்த ஏஜ்லேருந்து தானே இப்போ தானே வரான். மேபி அவர் அப்பாவாக இருப்பாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அம்மா தங்கச்சி காட்டுறாங்க, அப்பா பற்றி பேச்சே இல்லை. அவர் இறந்துட்டாருன்னு நினச்சிருக்கலாம். பட் இவன் இருக்கான்றது பவர் அப்படி இருக்குது. ஸோ அப்படி ஒரு அப்பாவுக்கு பிறந்த பையனாக கூட இவன் இருக்கலாம். அதனால கூட இவனுக்கு கிடச்சிருக்குமோ இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கு. பார்க்கலாம். அந்த ஃபேஸ் கூட பார்க்குறது கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் இங்கே வந்து 80 வயசு இருக்கிறவரே அப்படி தெரியலன்னும் போது இவரும் வயசு அதிகமாக இருக்கலாம், பட் தெரியாமல் இருக்கலாம்ல. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.